புதிய ஏற்பாட்டில் எபேசியர்ல 18வது வசனம், 1வது அதிகாரம் 18வது வசனம், அதிலிருந்து வாசிங்க. நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையாகிய மகத்துவம் என்னதென்றும் பாருங்கள். மகா மேன்மையாகிய மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அல்லேலூயா. வார்த்தை சொல்லும் பொழுது பாருங்க, மகா மேன்மை, மகத்துவம், மகா மேன்மை. யாருன்னா விசுவாசிக்கிறவர்களுக்கு. இயேசுவ மாம்சத்துல வந்தார்ல, தேவன் மாம்சத்துல சிலுவையில மறித்தார்ல, அவரை உயிரோடு எழுப்புவதற்கு அவர் பயன்படுத்தினா அவர் வல்லமை. அது நடக்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாலேஜ் கண்டிப்பா நமக்கு வேணும்னு சொல்றார். அல்லேலூயா. அதுக்கு நம்முடைய கண் மங்கி போயிருக்கு. அந்த மங்கி போன கண் நீங்கி என்ன கண் வரணும்? பிரகாசம் உள்ள கண் வர வேண்டும். அல்லேலூயா. அது பிரகாசம் உள்ள கண் வேணும்னா நீங்க இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, குருந்தியர் 4ஆம் அதிகாரம், குருந்தியர் 4. அங்க தேவனுடைய சாயலாய் இருக்கிற இந்த மகிமையான சுவிசேஷம் மறைவாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே மறைவாய் இருக்கும்னு கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 2வது வசனம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நல்லா கவனிங்க. மனக்கண் மங்குவதற்கு சில முக்கிய காரணங்கள் வேதம் சொல்லுகிறது. அதுதான் இந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் அது தெரியும். வெட்கமான அந்தரங்க காரியம் அப்படின்னு சொன்னா நமக்கு நல்லா தெரியும். அது வெளிச்சமா சொல்ல முடியாதனால இப்படி ஒரு மூடலாக சொல்லப்பட்டிருக்கு. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும். தந்திரமா வெறுக்கிற மாதிரி நடக்கல, அப்படி நடக்கல. நாங்க தந்திரமா நடக்கல, முற்றிலும் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாக தான் அது மறைவாயிருக்கும். அது என்ன சுவிசேஷம்? தேவனுடைய சாயலா இருக்கிற மகிமையான சுவிசேஷம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன சுவிசேஷம்? அப்ப இந்த வசனத்துல தேவனுடைய சாயல் இருக்குன்னா, ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே தனி ஒரு மனிதன் ஆதாமா இருந்த பொழுது அங்கே தேவனுடைய சாயலோடு தானே படைச்சாரு. ஆனா இன்னைக்கு அந்த சாயல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அந்த சாயல் எதுல இருக்கு? இப்ப
தேவனுடைய சுவிசேஷமாய் இருக்கிற இந்த மகிமையான சுவிசேஷத்துல என்ன இருக்கு? தேவனுடைய சாயல் இருக்கு. இதுல இருக்கிற சாயலை இழந்து போய் இருக்கிறவங்கள நமக்கு இந்த வசனத்தின் மூலம் அல்லது இந்த சுவிசேஷத்தின் மூலம் நமக்கு அந்த சாயல் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்ல வர்றார். அதுக்கு இடையூறாய், தடையாய் அல்லது நம்முடைய மாமிச கண்ணை குருடாக்குறதாக இருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் அந்த பாவம். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, அது எங்களுக்கு வெளிப்பட்டிருக்கு. காரணம், வெட்கக்கேடான அந்தரங்க பாவங்கள் நாங்க வெறுத்து இருக்கிற மாதிரி தந்திரமா நான் நடக்கல, முற்றிலும் வெறுத்து நடக்கிறதுனால தேவனுடைய சாயலா இருக்கிற இந்த மகிமையான சுவிசேஷங்களுக்கு என்ன இருக்கு? வெளிப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப யாருக்காவது அது மறைக்கப்பட்டிருந்தால் அது யாருக்கு மறைக்கப்படும்? கெட்டு போகிறவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு மேல சுவிசேஷத்தின் ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அப்போ பாருங்க, அந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி நம்முடைய மனதை குருடாக்குறான் அல்லது மனக்கண்ணை குருடாக்குறான். இந்த மனக்கண்ணை திறக்கணும்னு யார் ஜெபிக்கிறது? பவுல் ஜெபிக்கிறார். அதான் எபேசியர்ல நம்ம பார்க்கிறோம். இங்க 2 கொரிந்தியர் 4ல பார்க்கிறோம், இந்த சுவிசேஷம் தேவனுடைய சாயலா இருக்கிற மகிமையான ஒரு சுவிசேஷம். சொன்ன பிறகு உங்களுக்கு விளங்கல, புரியலைன்னு சொன்னா உங்க மனசு குருடா இருக்கு, உங்க ஆவியின் கண்ணு குருடா இருக்கு. யார் குருடாக்குன்னா? பிரபஞ்சத்தின் தேவன். அவன் எப்படி வந்து குருடாக்குனா அப்படின்னு கேட்டா, அவனுக்கு சொந்தமா இருக்கிற ஒரு பாவம் தான் வெட்கக்கேடான அந்தரங்க பாவம். புரியுதா உங்களுக்கு? மாமிசத்தின் கிரியைகளிலே அவைகள் வந்து சேருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்தின் அதிகாரி பிசாசு. அப்ப அது வெட்கக்கேடான அந்தரங்க பாவங்களை குறித்து நம்ம அஜாக்கிரதையாக இருந்தால், கவனம் இல்லாமல் இருந்தால், ஏனோதானம் இருந்தால், விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால், அதற்கு ஒரு கடிவாளம் போட்டு தேவ சமூகத்துல ஜெபித்து விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. அது கண்டு காணாம ஏனோதானம் இருந்தால் அதற்கு தலைவன் ஒருவன் இருக்கிறான். அவன் பிரபஞ்சத்தின் தேவன். அவன் நம்முடைய மனதை என்ன செஞ்சிருவான்? குருடாக்கி. தேவன் என்ன முயற்சிக்கிறார்? ஏதேன் தோட்டத்துல தான் உண்டாக்கின மனுஷனுக்கு தமது சாயலையும் ரூபத்தையும் கொடுத்தார். இன்றைக்கு அந்த மனுஷன் அந்த சாயலை இழந்திருக்கிறார். ரூபம் என்றால் என்ன பொருள் என்றே விளங்காமல் இருக்கிறார். திரும்ப அந்த மனுஷனுக்கு இந்த சுவிசேஷத்தின் மூலம் தேவன் என்ன செய்றாரு? அந்த ரூபத்தையும் அந்த சாயலையும் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லிதான் வார்த்தையாகி இயேசு இந்த பூமிக்கு பிறந்தார். அவர் வந்து சொல்றார், நாங்கள் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்க ஒன்றாய் இருக்கணும். அதுக்காக தான் என்னை அனுப்பினார. நீங்க விசுவாசிக்கணும், நீங்க ஒருமைப்பாட்டுல தேரணும். அப்ப எனக்கு கொடுத்த மகிமையை நாளத்துல ஆதாமை படைக்கும் பொழுது கொடுக்கப்படும் இந்த சாயலும் அந்த ரூபத்தை குறித்தும் இன்றைக்கு நமக்கு ஒரு நாலேஜை உண்டாக்குவதற்காக தேவன் மாம்சத்திலே இழந்து போனதை நமக்கு மீட்டு தரும்படியா. அதனாலதான் நான் முதவே ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன், நான் தனி மனிதனாய் ஆதாம் இருந்த பொழுது அவரை குறித்து நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கலாம். இனி ஒன்று சொன்னேன், மெல்கிசேதேக்கு என்பதை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். 5ஆம் அதிகாரம் எபிரேயர்ல அப்படி நீங்க அங்க வந்துருங்க. இந்த மெல்கிசேதேக்கு குறித்து நிறைய வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்க. தாம் பூரணரான பின்பு தாம் கீழ்ப்படுகிற யாவரும் தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான கவனிங்க, இயேசுதான் இந்த இடத்துல தாம் பூரணரான பின்பு
தம்மிடத்தில் வருகிறவர்களை எப்படி பூரணப்படுத்துறதுக்காக அவர் ஒரு ஆசாரிய மொழியை அவர் கையாளுகிறார். அந்த முறையத்தை அங்க சொல்றாரு. தாம் பூரணரான பின்பு நமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாக பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஏன் இந்த மெல்கிசேதேக்கு அந்த முறைமையினால பிரதான ஆசாரியர் என்று நாமம் தரிப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. இந்த மெல்கிசேதேக்கு குறித்து இன்னும் நம்ம பார்த்தோம்னா, இந்த மெல்கிசேதேக்கு யாருக்கு ஒப்பானவர்? தேவகுமாரனுக்கு ஒப்பானவர். ஆனா இயேசு செய்த ஆசாரிய ஊழியம் எந்த முறைக்கு ஒப்பானது? மெல்கிசேதேக்கு முறைக்கு ஒப்பானது. மெல்கிசேதேக்கு யாருக்கு ஒப்பானவர்? தேவகுமாரனுக்கு ஒப்பானவர். ஆனா இந்த தேவகுமாரன் செய்கிற ஊழியம் யாருக்கு ஒப்பானது? மெல்கிசேதேக்கு முறைக்கு ஒப்பானது. இப்போ அப்படின்னு சொன்னா தேவகுமாரனுடைய பிறப்பையும் வரலாறையும் வச்சு மெல்கிசேதேக்குடைய வரலாறையும் பிறப்பையும் நம்ம என்ன செய்யலாம்? கண்டறிய வாய்ப்பு இருக்குது. ஆனா மெல்கிசேதேக்கின் முறைமை அந்த ஊழியத்தை வச்சு இயேசு கிறிஸ்து செய்கிற ஊழிய முறை என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சவங்களுக்கு. ஆனா இந்த முறையில தான் தம்மிடத்தில் வருகிறவர்களை எந்த ரட்சிப்புக்கு நேராக நடத்த முடியும்? பூரண ரட்சிப்புக்கு நேராக நடத்த முடியும். அப்படின்னா இந்த மெல்கிசேதேக்கு முறையை குறித்து நமக்கு ஒரு சத்திய நாலேஜ் இல்லை என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லலாம். பூரண ரட்சிப்பு அடைவது சாத்தியம் இல்லை. அல்லேலூயா. மெல்கிசேதேக்குடைய பிறப்பு வரலாறு நம்மகிட்ட இல்லை இல்லதானே? அப்படின்னு சொன்னா அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி தேவகுமாரனுடைய வரலாறு பார்த்தா, ஏன்னா தேவகுமாரனுக்கு பார்த்தானே இருக்கு, அவருடைய பிறப்பு எந்த வகையை சார்ந்ததுங்கிறத நம்ம என்ன செய்யலாம்? இயேசுவின் பிறப்பு என்று பார்த்தோம்னா பரிசுத்த ஆவியின் வல்லமையினால இப்போது மனுஷர்கள் ஸ்திரீயும் புருஷரும் கூடி வருகிறது போல அந்த கரு உருவாகாம அதற்கு முன்னமே பரிசுத்த ஆவியினாலே கருவிட்டு பாவமில்லாத ஒரு பிறப்பாக இயேசு இருந்தார். அப்படின்னு சொன்னா மெல்கிசேதேக்கு பிறப்பும் பாவ உணர்வுக்கு அப்பாற்பட்ட ஒரு பிறப்பாக இருக்க வேண்டும். சொல்லுங்க. அப்ப இயேசு ஏன் அந்த முறையை தேர்வு செய்தார்னா, லேவி ஜனங்களுக்கும் பலி செலுத்தினான், தனக்கும் பலி செலுத்தினான். இயேசு தனக்காக பலியாகவில்லை, சர்வலோகத்தில் இருக்கிற எல்லாரும் ஜனங்களுக்காக பலியாக. ஏன் அப்ப தனக்காக பலியாகவில்லை என்றால் அவருக்குள்ள என்ன இல்லை? பாவம் இல்லை. லேவி கோத்திரத்துல லேவியன் தனக்காக ஏன் பலி செலுத்தினான் என்று சொன்னால் அவன் மாமிசத்து உணர்வும்படி பிறந்ததுனால அவனுக்குள்ள பாவம் இருக்குது. ஆகவே அவனுக்காக ஒரு பலி செலுத்த வேண்டியது இருந்தது. அவன் லேவி கோத்திர முறை என்னவென்றால் பாவம் வெற்றி சிறக்க முடியாத மனுஷ வம்சத்தை சார்ந்ததா இருக்கிறது. அந்த முறையில ஒரு ஆசாரியன் தான் வந்தான். ஆனா இயேசு சொல்கிற மெல்கிசேதேக்கு முறையிலே ஆணையோடு கூடின வசனம் பூரண குமாரனை ஏற்படுத்துகிறது. இந்த முறை பூரண ரட்சிப்பை ஏற்படுத்துகிறது. எபிரேயர் 6ல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அது கடைசியா நீங்க படிச்சீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல கடைசி இந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான நமக்கு முன்னோடியான இயேசுதான். நான் சொன்ன வசனத்தை நீங்க முதல்ல கவனிங்க. 6ஆம் அதிகாரம் கடைசி 7ஆம் அதிகாரம்
கடைசி வசனம். நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள பெரிய வாசகம் சத்தம் வாசிங்க. நியாயப்பிரமாணது பலவீனமுள்ள நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பலவீனமுள்ள மனுஷரை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்தியுள்ளது. பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு ஒன்று உண்டானது, ஆணையோடு விளங்கின வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. எபிரேயர் 5ல் என்ன பார்த்தோம்? பூரண ரட்சிப்பை ஏற்படுத்துகிறது. பூரண ரட்சிப்பை பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. சோ அப்ப மெல்கிசேதேக்கின் முறை என்பது பாவத்திற்கு அப்பாற்பட்டது, மாமிச உணர்வுக்கு அப்பாற்பட்டது. இயேசுவின் பிறப்பும் அப்படிதான், மெல்கிசேதேக்கின் பிறப்பும் அப்படிதான். மெல்கிசேதேக்கை குறித்து இன்னும் ஒரு சாட்சி அங்கே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவர் பிழைத்திருக்கிறவன் என்று சாட்சி கொடுக்கிறான். என்ன வசனம்? எபிரேயர்ல 7ல் மெல்கிசேதேக்கு குறித்து சொல்லப்பட்டு வருகிற பொழுது அவங்க சொல்றாங்க, எட்டாவது வசனம் 7-8 வாசிங்க. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் யாரே? ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் பலி செலுத்து மரிக்கிற மனுஷனா இருக்கிற லேவி என்ன வாங்குறான்? தசம பாகம் வாங்குறான். அவர்களை பார்த்து சொல்லும்போது என்ன மனுஷர்கள்? மரிக்கிற மனுஷர்கள் தசம பாகம் வாங்குறாங்க. இங்கே மரிக்கிற மனுஷர் தசம பாகம் வாங்குகிறார்கள். எங்கேயோ ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமாகம் கொண்டு போன பொழுது மெல்கிசேதேக்கை பார்த்து என்ன சொல்றாரு? பிழைத்திருக்கிறவன் தசமபாகம் ஆபிரகாம் மூலியமா வாங்கினான். புரியுதா? அப்ப பாவத்திற்கு உட்பட்டு இருக்கிறவர்களை மறிக்கிறவர்கள் என்றும், பாவத்திற்கு விலகினவர்களை பிழைத்திருக்கிறவர்கள் என்றும் சாட்சி சொல்கிறார். இயேசு இதை குறித்து சொல்லி இருக்கிறார். மார்க் 12ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா மார்க் 12ல் அங்கே இயேசுவோடு சில தர்க்கம் பண்ணுகிறாங்க. பரிசேயர் சதுசேயர் செய்றாங்க, தர்க்கம் பண்றாங்க. என்ன தர்க்கம் பண்றாங்க? ஒரு ஸ்திரியானவள் 7 சகோதரர்களுக்கு வாக்கப்பட்டார். ஒருவன் மரித்தான், அடுத்தவன் மரித்தான், அடுத்தவன் மரித்தான். இப்படி 7 பேரோடு அவள் திருமணம் செய்து கொண்டார். நீங்க சொல்றீங்கல்ல உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்குது, அப்படி ஒன்று நடந்தா இப்போ ஒரு பெண் எத்தனை பேரோடு அவள் மனைவியாக இருக்கக்கூடும்? இப்படி ஒரு குருட்டுத்தனமான ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அல்லேலூயா. எடுத்துட்டீங்களா அந்த பகுதியை? சரி, அதுக்கு இயேசு என்ன சொல்றாருன்றத நீங்க பாருங்க. நீங்க தப்பான எண்ணம் கொள்கிறீர்களா? அது வேத வாக்கியங்களையும் அறியவில்லை, வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததுனால. சொல்லுங்க. 24 மார்க் 12 அப்படியே டபுள் ஆக்குனா 24. நீங்க உங்க சிந்தையில இருந்து அது விலக கூடாது. இப்போ தப்பான என்ன கொள்கிறீர்கள் இயேசு சொல்றார். அல்லேலூயா. வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால அல்லவா தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். அதோட நிறுத்துங்க. வரவா இந்த தப்பான எண்ணத்துக்கு பேர் தான் கொரிந்தியர் 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்த பொழுது வெட்கக்கேடான அந்தரங்க பாவம். இதை குறித்த எண்ணம் தான் என்ன எண்ணம்? தப்பான எண்ணம். இந்த தப்பான எண்ணம் எப்படி நீங்கும்னா வேத வாக்கியங்கள் அறிகிறதுனாலையும் அதன் வல்லமையை நீங்கள் அறிகிறதுனாலையும் தப்பான எண்ணத்திலிருந்து விடுதலை பெறலாம்.
ஆனா வேத வாக்கியங்களும் தெரியல, வல்லமையும் தெரியாதனால இன்னும் நீங்க அதிலே இருக்கிறீங்க. ஆகவே நீங்க என்ன கேட்டகரின்னு சொன்னா மரித்த கேட்டகரி. உங்க நிலைமை என்ன நிலைமை? மரித்த நிலைமை. அல்லேலூயா. அப்போ லேவி கோத்திர முறையில மரணத்திலிருந்து விடுதலை வரலை, மரிக்கிறவர்கள் தசமம் வாங்கினார்கள். காரணம், மேலான சத்தியத்தை அறிந்து கொள்வதற்குரிய ஒரு பகுதியை மெல்கிசேதேக்கின் மூலமாக கொடுத்தது. அதுதான் பூர்ண ரட்சிப்பை ஏற்படுத்துது. ஆணையோடு கூடிய வசமா பூர்ண குமாரனை ஏற்படுத்துது. அது என்ன முறை? மெல்கிசேதேக்கு முறை. அப்படின்னா என்ன முறை? மாமிச உணர்வுக்குரிய பாவங்களுக்கு அப்பாற்பட்ட பிறப்புகளை பிறந்த இயேசுவின் பிறப்பு யாருடைய பிறப்பை எடுத்து காட்டுது? மெல்கிசேதேக்கின் பிறப்பை எடுத்து காட்டுகிறது. ஏன் இவன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது இங்கே தப்பான எண்ணங்களை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? நான் மரித்தவர்களுக்கு தேவன் அல்ல அப்படின்றார். அப்ப யாருக்கு தேவன்? ஆபிரகாம், ஈசா, யாக்கோபுக்கு தேவன். அப்ப அவங்க யாரு? வேத வாக்கியங்களை அது வல்லமையை அறிந்திருந்ததுனாலதான் அவங்க எதுல இருந்து விடுதலை பெறாங்க? தப்பான எண்ணத்துல இருந்து விடுதலை பெறாங்க. அப்ப கொரிந்தியர் என்ன பார்த்தோம்? யாருக்கு இது சுவிசேஷம் மறைவா இருக்கும்னா கெட்டு போகிறவர்கள். பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்ணை கூடாக்குறான். காரணம், அவன் இந்த காரியத்திலே, இந்த வெட்கக்கேடான காரியத்திலே தப்பான எண்ணம் கொண்டு இருப்பதனால பிரபஞ்சத்தின் சக்தி வந்து அவனுக்குள்ள உள்ள போய் அவன் கண்ணை கூடாக்குறதுக்கு வழிகள் திறந்து கொடுக்கிறான். புரிஞ்சவங்களுக்கு அப்ப இங்கே சொல்லுகிறாரு, நான் மரித்தவர்களுக்கு தேவன் அல்ல, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு தேவன். அல்லேலூயா. சோ இதை வச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னா, தப்பான எண்ணங்களின்படி பிரபாத ஒருவர் தான் யாரு? மெல்கிசேதேக்கு. ஆகவே அவர் எப்படிப்பட்டவராய் தசமம் வாங்குகிறார்? பிழைத்திருக்கிறவராய் தசம பாகத்தை ஆபிரகாமிலிருந்து பெற்றுக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். நாம் ரொம்ப சிந்திக்க வேண்டியது கடைசி நாள ஆயத்துக்கு தேவையான சக்தி. அல்லேலூயா. இன்றைக்கு சபை இந்த மெய்ப்பொருளை, இந்த கருப்பொருளை குறித்து ஒரு வெளிச்சம் இல்லாமல் மந்தமா இருக்கிறது. அதான் பவுல் சொல்லுகிறார், இதை குறித்து இந்த மெல்கிசேதேக்கு குறித்து அதன் முறையை குறித்து விசாலமாய் பேசலாம். புத்தியிலே எப்படி இருக்கிறீங்க? மந்தமா இருக்கிறீங்க. இந்த மந்தத்தை நீக்குவதற்கு பலமான ஆகாரம் என்னும் சத்தியத்தில பயிற்சி வேண்டும். நன்மை தீமை என்ற பயிற்சி வேண்டும் என்று சொல்லி எபிரேயரிலே நம்ம பார்க்கிறோம். அந்த பயிற்சியினால பகுத்தறியத்தக்கதாக அப்பதான் இந்த தீமையின் விளைவை குறித்தும் இந்த நன்மையின் விளைவை குறித்தும் பலமான ஆகாரம் என்ன செய்கிறது? எடுத்துக்காக எப்படி இப்ப மெல்கிசேதேக்கின் முறை அவர் விளைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய முறை என்ன? அது தேவகுமாரனுக்கு ஒப்பாகன்னு சொன்னா நிச்சயமாக அவர் தேவகுமாரன் கிடையாது. தேவகுமாரனுக்கு ஒப்பான ஒரு பிறப்பை சார்ந்தவர். அல்லேலூயா. அப்படி மெல்கிசேதேக்கு முறையில் என்னதான் விசேஷம் இருக்குன்னு பார்த்தா அது தனக்காக பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவர்கள் என்ன இல்லை? பாவம் இல்லை. ஜனங்களுக்காக பலி செலுத்தினான். ஆனா ஆசாரிய முறையில தனக்காக பலி செலுத்தினான். அவன் மரிக்கிற மனிதன். ஆனா மெல்கிசேதேக்கு யாரு? பிழைத்திருக்கிற ஒரு மனுஷன். இன்னும் அவரை குறித்து நிறைய நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷனா நான் சொல்றேன். இப்ப இதன் பிறகு நாம் அப்படியே எங்கே போறோம் அப்படின்னா, ஆதாமுக்குள்ள பாவம் இல்லாத பொழுது அவன் பிழைத்திருக்கிறவன். எப்போ பாவம் செஞ்சானோ அதுக்கப்புறம் தான் அவன் யாரு? மரித்தவன். அப்போ மரிக்கிற நிலைமை வருவதற்கு முன்னாடி பிழைத்திருக்கிற நிலைமையில் இருந்த பொழுது அவனுக்குள்ள தேவ சாயல் இருந்தது. என்ன இருந்தது? தேவ சாயல் இருந்தது. அப்படின்னா என்னது? இந்த தப்பான எண்ணம்லாம் இல்ல. அப்ப தப்பான எண்ணம் வந்த பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, தேவ சமூகத்துல நிக்க முடியல. ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்க முடியல. ஒருவர் மேல என்ன செய்றாங்க? பழி சுமந்துறாங்க. இதெல்லாம் எதனால வந்தது? தேவ சாயலை இழந்ததினால் அல்லது மரணம் உள்ளே வந்ததினால், பிழைத்திருக்கிறவன் என்ற சாட்சியை இழந்ததினால் இந்த மாதிரி நிலைமைகள்லாம் வந்துச்சு. இன்னைக்கு நமக்குள்ளே இதெல்லாம் வருதா இல்லையா? அப்ப எதனால வருது? தேவ சாயலை நாம் இழந்திருக்கிறதுனாலதான் வருது. அப்ப எப்ப இதெல்லாம் இருந்து விடுதலை பெறலாம்? தேவ சாயல் மீண்டும் வரும் என்று சொன்னால் நாம் இதுல இருந்து விடுதலை பெறலாம்.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் என்ன செய்யணும்? விடுதலையா. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? எப்படி இந்த மரண கட்டில இருந்து விடலாம்? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின ஒரு குமாரனை இயேசு கிறிஸ்துவின் அறிகிறதன் மூலமாக நித்திய ஜீவன் வரும். எதுல இருந்து விடுதலாம்? மரணத்திலிருந்து, மரண நிலைமையிலிருந்து விடுதலை. பேதுரு சொல்றாரு, கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினால இந்த உலகத்தின் அசுத்தங்கள் அப்படின்னானது இந்த வெட்கக்காலான காரியத்திலிருந்து என்ன செய்யலாம்? விடுதலை பெறலாம். ஆகவே இன்றைக்கு இந்த சுவிசேஷம் நமக்கு ஒரு விடுதலையை தர இந்த இறுதி காலத்தில் ஒரு பலமான ஆதாரம் என்ற சத்தியத்தை நமக்கு சொல்லி தந்து இந்த மெல்கிசேதேக்கு முறைதான் உன்னை பூரண குமாரனா மாற்றும், நித்திய ரட்சிப்புக்குரியவனா மாற்றும். இயேசு உயிரோடு எழுந்தார்ல, அப்ப நடப்பிக்கப்பட்ட ஒரு பலத்த வல்லமையின் சத்தம் இருக்குல்ல, அந்த வல்லமை கிரியை செய்வது இந்த வழியில தான், இந்த முறைமையில தான் பிரதான ஆசாரியராய் ஊழியர் செய்வார். நாம அப்படி வாழ முடியாது. அவர் நமக்கு ஊழியர் செய்கிறதுனால நம்மள அப்படி வாழ வைப்பாரு. மனுஷரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்தில் அப்படி இல்லை, மனுஷரால் ஸ்தாபிக்கப்பட்டதில்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்தில். யாரு? மெல்கிசேதேக்கு முறைமைப்படி இருக்கிற பிரதான ஆசாரியராகிய இயேசு எந்த முறையில் ஊழியர் செய்கிறாரு? அப்ப மெல்கிசேதேக்கு முறையை குறித்து உனக்கு ஒரு தெளிவு இருந்து நீ இப்ப இடம் கொடுக்கணும். ஆண்டவரே இதுல இருந்து நான் விடுதலை ஆகும். அதான் மெல்கிசேதேக்கு. அந்த வழியில தான் இவர் வந்து அந்த கூடாரத்துக்குள்ள ஊழியர் செய்வார். என்ன செய்வாரு? இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிப்பார். இயேசு எப்படி ஒளியில நடந்தாரோ அது போல நாமளும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்வோம்? ஆதாமே ஏவாளே பிரிந்து நிக்கிறீங்க, குற்றச்சாட்டு வருகிறது, தேவ சமூகத்தில் நிக்க முடியல. ஆனா ஒன்னா இருந்தவங்க தானே, தேவ சமூகத்தில் இருந்தவங்க தானே, குற்றச்சாட்டு இல்லாம இருந்தவங்க தானே. இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் இதுதான். இதுல இருந்து விடுதலை பெற்று விட்டா நம்ம குடும்பத்துக்குள்ள, நம்ம சபைக்குள்ள ஆதி திருச்சபை போல ஒரு சாயல் வெளிப்பட்டு விடும். ஆதி திருச்சபைக்குரிய சாயல், அந்த அஸ்திவாரம் நமக்குள்ளே வராத பட்சத்துல நாம எதை பார்க்க முடியாது? தேவ சமூகத்தின் பிரதானத்தை பார்க்க முடியாது, மகிமையை பார்க்க முடியாது. மாறாக நாம் முன்னாடி சொன்னது போல பார்க்கலாமெல்லாம் விட்டுவிட்டு விடையை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். யார் நல்ல ஸ்டூடெண்ட் வெற்றி இருக்கிறார்? முறையாய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சத்தியத்தை அறிந்து கொண்டு பூரண குமாரன் ஆகிற சத்தியத்துக்குள்ளே அந்த நாலேஜ் யாருக்கு வருகிறதோ, அந்த அறிவு வருகிறதோ, அவன் தான் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறான். அறிவதே அறிவுதானே நித்திய ஜீவன். ஆத்மாவுக்கு ஜீவன் என்ன? ஆத்மா என்ன அலைஞ்சா போச்சு? இல்லை, இருக்கு. அது எதை இழந்துருச்சு? இந்த பரிசுத்தமான தேவ சாயலுக்குரிய படைக்கும் பொழுது இருந்த தேவ சாயல் ரூபம் என்ற அந்த சத்தியத்தினுடைய அறிவை இழந்து விட்டது. திரும்ப அந்த அறிவு ஆத்மாவுக்கு கிறிஸ்துவின் மூலம் அவருடைய சுவிசேஷத்தினால நமக்கு என்ன செய்யப்படுகிறது? கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதனால வசனத்தினால கற்றுக் கொடுக்கிறதுனால வசனத்தினால ஏற்படுத்தப்பட்ட பூரண குமார், ஆணையோடு கூடிய வசனம் எந்த குமாரனை ஏற்படுத்துது? பூரண குமாரனை ஏற்படும். நமக்குள்ள பூரணம் இல்லை, ஆனா இந்த சத்தியம் பூரண குமாரனை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. இப்ப இனி ஒரு வசனம், ஏன் தேவ சமூகத்துல நிக்க முடியல? அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல நிக்க முடியல. இல்ல, நான் தினம் தேவ சமூகத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொன்னா நான் ஏதாவது ப்ரூவ் பண்ண முடியுமா? நான் தினமும் காலையில தேவ சமூகத்துல தான் நிற்கிறேன். ஆதாம் ஏவாளை சொல்றான் தேவ சமூகத்தில் நிற்காம ஓடி இருந்தாங்க. என்ன காரணம் சொன்னா தெளிவா தெரியுது. தெரியுதா இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல நிக்கிறோமா இல்லையாங்கிறது தெரியல. அதை சொல்லும் பொழுது தெளிவா தெரியுது. இப்ப நம்மளை கேட்கும் பொழுது நம்ம நிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து சத்தம் கேட்டுச்சு, ஆனா சமூகம் நிக்க முடியல. இன்னைக்கு சத்தம் கேட்டுதான் நம்ம இருக்கிறோம். யார் சமூகத்தில் நிக்க முடியல? தேவ சமூகத்துல நிக்க முடியல. பாவம் செஞ்ச பிறகு அங்க சமூகத்தில் நிக்கிற தூரமா போனாங்க. சத்தம் கேட்டுச்சு. அவர் எங்கேயோ இருந்து பேசுறாரு, இவர் எங்கேயும் நிக்கிறார். சத்தம் கேட்டுச்சு. அப்படிதான் கேட்டுச்சு. அல்லேலூயா. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்முடைய அப்ப என்ன செய்யலாம்? அவன் ஆண்டவர் சொல்லிட்டாரு, மனுஷனுக்குள்ள ஒரு பிரகாரத்தை நான் வச்சேன். அந்த பிரகாரம் அவனுக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருந்த பிரகாரம், ஆவி ஆத்மா சரீரம் என்ற பிரகாரம் தான் பிதா வார்த்தை ஆவியானவர். இந்த மூன்றும் எப்படி இருக்கிறது? ஒன்றா இருக்கிறது. பரலோகத்திலிருந்து சாட்சி கொடுக்கிறது. அது மாதிரி இது பூமியில மாமிசம், ரத்தம்,
என்ன கொடுக்குறது? சாட்சி, ஆவி ஜலம் ஆவி ஜலம் ரத்தம். ஆவி ஜலம் ரத்தம். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 7-8 வசனத்துல பார்த்தோம்னா, இயேசு வந்து ஜலத்தினால மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவ இது பூமியில என்ன செஞ்சார்? சாட்சி கொடுத்தார். என்ன சாட்சி கொடுத்தார்னா, மேலே பிதா வார்த்தை ஆவியார் 3 ஒன்றாக இருக்கிறது போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் 3 முரண்பாடு இல்லாமல் இந்த சரீரத்துல வாழ்ந்து காமிச்ச ஒரு சாட்சி யாரு? இயேசு. ஏன் அந்த வாழ்ந்து காமிச்சாரு? அது மாதிரி நீங்களும் என்ன செய்ய முடியும்? ஆவி ஆத்மா சரீரத்துல ஒற்றுமையா ஒருமனப்பாட்டுல தேறினவர்களாக வாழ்ந்து காமிக்க முடியும். அதை நிச்சயமா இந்த ஆணையோடு கூடிய வசனத்தை நீங்க நம்பினீங்கன்னா அது ஏற்படுத்தும், அது உருவாகும், அல்லது காமிச்சு கொடுக்கும், அல்லது உண்டாகும். கிறிஸ்துவை போல நம்மளுக்குள்ள கிறிஸ்துவ நமக்குள்ள ஜெனிப்பிக்கப்படும். இப்ப ஏழு தோட்டத்துக்கும் வாங்க. ஏழு தோட்டத்தில் இருந்த பொழுது நல்லா கவனிங்க. படைக்கப்பட்ட பொழுதே இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காமிச்ச சாட்சியை போலதான் அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள இருந்தது. ஆவிக்கு விரோதமான போராட்டம் இல்லை. ஆவிக்கு விரோதமா மாமிசமோ, மாமிசத்துக்கு விரோதம் ஆவியுமோ அங்க என்ன செய்யல? போராடவில்லை. அப்ப எப்ப அந்த போராட்டம் வந்துச்சு? ஏவாள்னு ஒரு தனி மனுஷி எடுத்து உருவாக்கின பிறகுதான் போராட்டம் வந்துச்சு. அல்லேலூயா. எப்ப வந்துச்சு? ஆதாம் ஒரு மனுஷன் இருக்கையில வரல, அவனுக்கு ஒரு நல்ல துணையை எடுத்து கொடுத்தார்ல, அதன் பிறகுதான் அது வந்துச்சு. ஆனா ஒரு தனி ஒரு துணைவியாக நீங்க எடுத்து ஒரு சுதந்திரம் கொடுத்திருந்தால்தான் உங்களுக்கு அழகு. உங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்காம இருந்தா அது ஒரு எந்திரம் மாதிரி. இப்ப சுதந்திரம் கொடுத்தது நல்லதா நல்லது இல்லையா? வேலையை சொல்லுங்க. அப்ப அந்த சுதந்திரத்தை சுதந்திரம் கொடுத்தவருக்கு பிரயோஜனமா பயன்படுத்தணுமா இல்லையா? வேலையை சொல்லுங்க. ஆதாமுக்குள்ளே நான் ஒரு அணுவாக அல்லது உறுப்பாக இருந்த பொழுது என்னை எடுத்து இப்ப ஒரு தனி ஒரு மனுஷியாக உண்டாக்கி எனக்கும் ஆதாமை போல ஒரு சுதந்திரத்தை கடவுள் கொடுத்தாரு. நான் இப்ப எதை மறக்க கூடாது? சுதந்திரம் கொடுத்த கடவுளை மறக்க கூடாது. எனக்கு இப்படி தனிப்பட வாய்ப்பு கிடைப்பதற்கு யார் காரணம்? தேவனும் ஆதாமும் காரணம். ஆதாமை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. தனி ஒரு மனுஷியாக வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆதாமுக்குள்ள எப்படி இந்த உறுப்பு இருந்ததோ அது போலதான் தனி ஒரு சுதந்திரத்துக்கு வந்த பிறகும் இந்த ஆதாமுக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருந்தாதான் அவங்களுக்குள்ள தேவனுடைய சாயல் இருக்கு. இப்போ அந்த கனியை சாப்பிட்ட பிறகு அப்படி அவங்க இல்லை. அதனால இப்ப என்ன சாயல் இல்லை? தேவ சாயல் இல்லை. அதனுடைய விளைவு என்ன ஆகி போச்சு? ஆதாமுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளையும் ஏவாளுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளையும் ஒரு பெரிய முரண்பாடு வந்துருச்சு, விரோதம் வந்துருச்சு, குற்றச்சாட்டு வந்துருச்சு. அல்லேலூயா. இப்ப இயேசு எதை நிவர்த்தி பண்ண விரும்புகிறார்னா, தனி ஒரு ஆதாமுக்குள்ளே ஆவி ஆத்மா சரீரம் இருந்த பொழுது எப்படி ஒரு தலையின் கீழே எல்லா உறுப்புகளும் உயிர் பெற்று இருந்ததோ இயங்கினதோ முரண்பாடு இல்லாம தான் ஆண்டவர் படைச்சாரு. ஒரு உறுப்பு மற்றொரு உறுப்புக்கு உதவும்படியாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு பொழுது அது முரண்பாடாக செயல்படும்படி தேவன் படைக்கவில்லை. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனும் இருக்க வேண்டும். ஆனால் அவனுக்குள்ள இப்ப என்ன வந்துருச்சு? அந்த பிரகாரமே ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள இருந்த ஆவி ஆத்மாவை சரீரத்தையும் ஆளுகை செய்ய வேண்டிய அல்லது கீழ்ப்படிந்து இருக்க வேண்டிய இந்த சரியான ஒன்னஸ் ஒருமைப்பாடு இல்லை. இல்லையா? அந்த ஒன்னஸ திரும்ப உண்டாக்குறதுக்காக தான் யாரு பூமிக்கு வந்தது? தேவன் மாம்சத்துல வந்தாரு. அவர் தான் இயேசு. இயேசு எதுக்காக வந்தாரு? எல்லாரையும் ரட்சிக்க வந்தார். அது அப்புறம் எனக்குள்ள என் ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள பாவம் செய்யாம ஆதாமுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு எப்படி இருந்ததோ அது போல எனக்குள்ள என்ன செய்யணும்? மாறணும். நான் மாறினா தான் நான் என் மனைவியோடு என்ன செய்ய முடியும்? பாவம் செய்யாம அவங்க ஒன்னா இருந்த மாதிரி இருக்க முடியும். இதுக்கு எல்லாமே பயிற்சி எங்க தெரியுமா? குடும்பத்துல தான். கணவன் மனைவியை ஏற்படுத்தி இது யாருக்கு ஒப்பா இருக்குது? சபைக்கு, கிறிஸ்துவுக்கு ஒப்பா இருக்குது. இதுல பெரிய ரகசியம் இருக்குது.
ஹல்லேலூயா. இந்த ரகசியம் பெரியது. இது கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றி சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மெல்கிசேதேக்கின் முறையில பிரதான ஆசாரியராய் தேவ வசனத்தோடு வருகிற ஆண்டவராய் இயேசு பூரண குமாரனை ஏற்படுத்துவேன் என்று சொன்னாரே, அது ஆவி ஆத்துமா சரீரத்தில் இருக்கிற விபரீதத்தை கீழ்ப்படியாமையை நீக்கி கீழ்ப்படிய பண்ணி பாவம் செய்யாத ஒரு ஆதாம் இருந்த பொழுது அவன் சரீர அமைப்பு எப்படி இருந்ததோ அது போல மாறணும். அந்த சாயல் தான் கிறிஸ்துவின் சாயல். ஹல்லேலூயா. இப்போ கொரிந்தியர் 12:12 வந்து சொல்றார், பவுல் தான் சொல்றார், நான் ஒரு பிரகாரத்தை சொல்லுகிறேன், கிறிஸ்து இந்த பிரகாரமா தான் இருக்கிறார். என்ன பிரகாரம் வாசிங்க? கொரிந்தியர் 12:12. எப்படி சரீரம் ஒன்று, அந்த சரீரத்துக்கு அவயங்கள் அநேகம் பல. ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாக இருக்கிறது போல அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். இப்ப விளங்கிருச்சு அவங்களுக்கு. இந்த வசனம் நிறைய டைம் நீங்க படிச்சிருக்கீங்க. அப்ப எந்த பிரகாரம் கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் சாயல் என்றாலும் சரி அல்ல கிறிஸ்துவின் பிரகாரம் என்று சொன்னாலும் சரி ஒன்றுதான். ஆனா பாவம் செய்யாத பொழுது அவன் ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ள எப்படி அந்த பிரகாரம் கரெக்டா இருந்ததோ, அந்த ஒற்றுமை கரெக்டா இருந்ததோ, அது தேவனுடைய சாயல் ரூபமாக இருந்தது. அதுபோல இப்ப கிறிஸ்துவின் மூலம் ஆடிவிடக்கூடிய வசனம் இப்ப அந்த பிரகாரம் இல்லாம ஆவிக்கு விரோதமா மாமிசத்துக்கு விரோதமா ஆவி இப்படி போராடி சமாதானத்தை இழந்து கொண்டு இருக்கிற ஒரு தனி மனுஷனுக்குள்ளேயோ மறுபடியும் அதே சாயலை நமக்குள்ள உருவாக்கும்படி ஆணையோடு வருகிற ஒரு வசனம் அவர்தான் யாரு? கிறிஸ்து. அவர் சொல்கிறார், ஒரு சரீர அமைப்புல அவயங்கள் எப்படி இருக்கிறதோ இது போல ஒரு சபை என்ன செய்யணும்? மாறணும். ஒரு குடும்பம் என்ன செய்யணும்? மாறணும். அதுதான் ஆதியில இருந்த ஆதாமுடைய சரீர அமைப்பு. இந்த பிரகாரமா இருக்கிற பிரகாரம் தான் யாருடைய பிரகாரம்? கிறிஸ்துவின் பிரகாரம். இந்த மாதிரி தான் பிதா வார்த்தை ஆவியாகிய தேவனுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு ஒருமைப்பாடு இருக்குது. அது மாதிரி உங்களுக்குள்ள அந்த ஒருமைப்பாடு என்ன செய்யணும்? வரணும். எப்படி வரும்? உங்களை மாதிரி மாம்சத்திலே இயேசு வந்து இந்த சாட்சியை பூலோகத்தில் கொடுத்திருக்கிறார். பிதா வார்த்தை ஆவியானவர் பரலோகத்தில் ஒன்றாக இருக்கிறோம் என்ற சாட்சியை கொடுக்கிறது போல இந்த மாமிசம் ரத்தம் என்ற சரீரத்தில் வந்த என் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே என்ன இருக்கிறாரு? அந்த ஒருமைப்பாட்டை நிரூபிச்சு காமிச்சிருக்கிறார். அவருக்குள்ள தேவ சாயல் இருந்து நிரூபிச்சிருக்கிறார். ஆகவே நீங்க மாம்சத்துல இருக்கிறேன்னு சொல்லி நீங்க குற்ற மனசாட்சியில் எங்களால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. மனுஷரால கூடாதது தேவகுமாரன் மூலியமாக ஆணையோடு கூடிய வசனத்தினால எங்களை பூரண குமாரனாக ஏற்படுத்த முடியும். அந்த சாயல் எந்த சாயலுக்கு ஒப்பா இருக்குது? பாவம் செய்யாத தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்குது. அது எதுல இருக்குன்னு சொல்றாரு? கொரிந்தியர் 2:4 இந்த மகிமையான சுவிசேஷம் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயலா இருக்குது. அது தேவனுடைய சாயலா இருக்கிற இந்த சுவிசேஷம் உங்களுக்கு அது வெளிப்படும், உங்களை பூரணகுமாரனா மாத்தும். அப்படி ஒரு வேளை வெளிப்படலைன்னு சொன்னா நீங்க தப்பான எண்ணம் சொல்றீங்க. உங்க பார்வை இந்த உலகத்தில் இருக்கிற பார்வை அப்படித்தான். அந்த வழக்காடினவன் கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ மரித்தவன், உனக்குள்ள தப்பான எண்ணம் இருக்குது. அதுல இருந்து நீ விடுதலை பெறணும்னா வேத வாக்கியங்களையும் அந்த வல்லமையும் தெரியணும். அந்த வல்லமையில என்ன வல்லமை இருக்குது? மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற பலத்த வல்லமையும் சத்துவம் இருக்குது. அதுதான் எபேசியர்ல சொல்லுகிறார், விசுவாசிக்கிற பரிசுத்தவான்களுக்கு அதை காமிக்கும்படி மனக்கண் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். எத்தனை பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. கொலோசியர் 2:9 வாசிச்சீங்கன்னா பலமுறை நம்ம வாசிச்சிருக்கோம், புரியும். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் என்றால் எதுடைய பரிபூரணம்? தேவத்துவத்துல ஒரு பரிபூரணம் இருக்குது. அதாவது ஆவி ஆத்மா சரீரம் என்ற பிரகாரத்துக்குள்ள ஒரு பூரணம் இருக்குது. எது பூரணம்? ஆவிக்கு ஆத்மா கீழ்ப்படியணும், சரீரம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இதுதான் தேவன் படைத்த பொழுது பிரகாரங்களில் இருந்த கோட்பாட்டுத்துவத்தின் பூரணம். அல்லேலூயா. இது எங்கே இருந்து? சரீரத்துல வச்சா தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக. அல்லேலூயா. சரீரம் என்ன?
நம்ம சரீரத்தில் தான். ஆவி ஆத்மா சரீரம் எங்கே? ஆதாம படைச்ச பொழுது பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள இந்த பரிபூரணம் இருந்தது. அல்ல இல்லையா? ஆனா சரீரத்துல இருக்கிறதுனால இது வேற, தேவனுக்குள்ள இருக்கிறது வேறன்னு சொல்லாதீங்க. தேவனுக்குள்ள இருந்த பிரகாரத்தை தான் ஆதாமுக்குள்ள வச்சார். ஆதாமுக்குள்ள இருக்கிற பிரகாரம் எங்க இருந்ததுன்னா அவருக்குள்ள இருந்தது. அதுதான் அந்த வசனம் தெளிவாசனம். திரும்ப வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக யாருக்குள்ளங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. புரிஞ்சுச்சா? இந்த பிரகாரம் சரியாகும் பொழுது ஒரு வல்லமையை பார்க்கலாம். அது என்ன வல்லமை? எல்லாத்தையும் படைக்கும் பொழுது இந்த வல்லமை இருந்துச்சுன்னு நம்ம இதில் பார்க்குறோம், ரோமரில் பார்க்கலாம். அப்படி நம்பலேன்னு சொன்னால் படைப்புகள் நிமித்தமாவது நம்புங்க. இப்போ படைப்புகள் ஒன்று, ஆதாமும் ஒரு படைப்பு தானே, அங்கேயும் அந்த வல்லமை இருந்தது. ஒருவேளை இப்போ நீங்கள் அறியலினா தேவகுமாரனாகி இயேசுவின் ஆணையோடு கூடிய வசனம் என்கிற சத்தியத்தை அறிகிற அறிவினால அந்த அறிவு உங்களுக்கு வரும். நீங்கள் இழந்து போயிருக்கிற தேவ சாயலை ஆத்மா இந்த அறிவு மூலத்திலும் என்ன செய்யும்? பெற்றுக்கணும். மறித்து போயிருக்கிற ஆத்மா இந்த அறிவினாலே கிறிஸ்து உயிரோடு எழுந்தது போல திரும்ப என்ன செய்யலாம்? உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தாரே, ஜெயித்தெழுந்தாரே. பாடலாமா? முடிக்கிறோம். உயிர்த்தெழுந்த நாள் தானே. உயிர்த்தெழுந்த நாள்ல நமக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அந்த வல்லமைய ஓரளவு காமிச்சிருக்காரு. நாம் இன்னும் உறுதிப்படுவோம். அந்த நம்பிக்கையில நாம் அதை என்ன செய்வோம்? தரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார்ல, நான் விலைக்கு இருக்கிறேன். அந்த மாதிரி உறுதியாய் தரித்து இருக்கிற நம்பிக்கை வெளிப்படும். இந்த உயிர்த்தெழுதல்னால அகில உலகத்துக்கு கிடைக்காத ஒரு சத்தியம் தெரியும் உங்களுக்கு. இல்லையா? அப்படித்தான் நான் சொல்லக்கூடும். இதுவரைக்கும் நீங்க யூடியூப்ல கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் கேட்கல, அதனாலையும் சொல்ல வரல. அப்படி ஒரு சபை நமக்கு கேட்டுதான் இருக்குது, இன்னும் நம்ம சாட்சியா மாறல. அப்படி ஒரு சபை சாட்சியா இருந்தா அந்த மகிமை யாரும் மறைக்க முடியாது. அல்ல இல்லையா? எங்கேயோ மூலையில இருந்த 12 பேருடைய ஜெபம் ஆசியாவை கலக்கிச்சு சொன்னா, இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் ஒரு 12 பேர் இருப்பான்னு சொன்னா, அகில உலகத்துக்கு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில உடனே நினைஞ்சிருக்கலாம், தெரிய வந்திருக்கும். ஆகவே அதை யாரும் என்ன செஞ்சு அடக்க முடியாது. அதை மகிமை அவ்வளவாய் பரவ ஆரம்பிச்சிடும். ஆகவே அப்படிப்பட்ட தகவல் இல்லாத பட்சத்திலே இருந்தால் கண்டிப்பாக அந்த சாட்சி அந்த வெளியே வந்துடும். நமக்குள்ள இந்த சத்தத்தை கேட்கிற நமக்குள்ள இந்த சத்தியத்துக்குள்ள சாட்சி வரும்னு சொன்னா, இதனுடைய இங்க நடக்கக்கூடிய அற்புதங்கள அடையாளங்கள் ஆதி திருச்சபை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்குன்னு சொன்னா. முன்மாரியை விட பின்மாரி எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்குன்னு சொன்னா. அப்படின்னு சொன்னா அது ஆசியா வரைக்கும் தான் போச்சு. ஆனா இனி வரக்கூடிய இந்த சத்தியத்தின் வெளிச்சம் அகில உலகத்துக்கும் போய் ஆக வேண்டும். ஏன் போகல? இன்னைக்கு கூட நம்ம எப்படிதான் இருக்கிறோம்? யோபு சொன்னது போல நான் கேள்விப்பட்டு இருக்கிற அனுபவம் அதுலதான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சத்தத்தை கேட்கிறோம். இதை நாம் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னால் அகில உலகத்தை கலக்குகிறதாய் பிந்தின காலத்தின் யோசுவா தலைமுறைகளையும் அப்போஸ்தலர்களையும் எழுப்புகிறத நம்ம பார்க்க முடியும். பிரயோஜனமா இருந்துச்சா? இனி ஒன்று சொன்னா, தேவனுடைய வசனத்துக்கு சொல்றாங்க, வெள்ளி பண்ணும் அக்கனி என்ற புகையில போட்டு எடுக்கும்போது அது பொன்னாய் விலையுறந்ததாய் மாறும். அந்த மாதிரி இந்த விலையுறந்த சத்தியம் வரணும்னா அக்கினி என்ற புகை போல சோதனைக்குள்ள நம்மளும் என்ன செய்யணும்? மனப்பூர்வமா போகணும். அந்த புகைக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு போயிட்டு வெளியே வரும் பொழுது நிச்சயமா அந்த வெளியேறப்பட்ட சத்தியம் வெளிப்படும். என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை நான் சொல்றேன். சோதனை காலத்துக்குள்ள உள்ள போயிட்டு வரும் பொழுதெல்லாம் புதிய புதிய சத்தியங்களை பேசுறதை நான் பார்க்கிறேன், நானே கேட்கிறேன். ஆகவே நான் சொல்றேன், சோதனை வரும் பொழுதெல்லாம் நேற்று நான் உங்களுக்கு சொன்னது மாதிரிதான் அதை நீங்கள் அல்லல் தக்கலாம். எனக்கு கிடைச்ச கற்றுக்கொள்வதற்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு. அந்த சிலுவை எனக்கு வேணும். ஒரு பொழுதும் நீங்க என்ன செய்யக்கூடாது? மாம்சத்துல போயிடக்கூடாது. ஆகவே இந்த உலகத்துக்கும்
மெய்யாய் கிறிஸ்துவை தேடுகளுக்கும் 100% ஒரு வித்தியாசம். இன்னைக்கு இல்லை, ஆனா எனக்கு வேணும்னு கேட்டு கிறிஸ்துவே உண்மை போல அவரிடத்துல ஒரு பாவம் செய்ய மாட்டான், கொல்லாம அவனே தொட மாட்டான். அந்த மாதிரி ஜீசஸ் அவரை மாதிரி நம்மளை மாத்திடுவார். நீங்க மட்டும் நம்பினா போதும், உங்களை தக்க செய்த வேலை அவரால். ஒரு வசனத்தை எழுந்திருந்து படிச்சுட்டு நாம் இறுதி ஆராதனை நாம் முடிப்போம். எழுந்துருங்க. ரோமர் 8:34 வசனம் இருக்கு. நம்மிடத்தில் அன்பு கூறுகிற அவராலே வசனம் இருக்கு. நம்மிடத்துல அன்பு கூறுகிற அவரால் 34:7 பாருங்க. ரோமர் 8. இவை எல்லாவற்றிலேயும் என்ன வசனம்? ரோமர் 8:37. 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவரால், நம்மில் அன்பு கூறுகிற அவரால். அப்படின்னா யாரு? கர்த்தராகிய இயேசு. ஆணையோடு கூடிய வசனம் நம்மள என்ன குமாரனா மாத்துது? பூரண குமாரனா மாத்துது. நான் மாறல, ஆணையோடு கூடிய வசனத்தை நான் நம்புகிறதுனால், விசுவாசிக்கிறதுனால் அந்த வசனம் என்னை பூரண குமாரனா மாத்துது. பூரண ரட்சிப்புக்கு என்ன உருமாற்றம் செய்கிறது. அப்ப அன்பு கூறுகிற அவராலேங்கிற பொழுது யாரும் நமக்கு தெளிவான ஒரு விளக்கம். அவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. முற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது, 100% நீ கிறிஸ்துவுக்கு ஒப்பாக, தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக. அப்படிதான் எபேசியர்ல சொல்ற 2 தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக. முன்னை தூரமா இருந்தாலும் சைமா இருந்தாலும் ஒன்றாக புது மனுஷனாக மாற்றி தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக. நிச்சயம் நான் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறேன். மெல்கிசேதேக்கின் முறைமையில ஆணையோடு கூடிய தேவ வசனமானது பூரண குமாரனை ஏற்படுத்துகிற நம்புறேன். இதுவரை என் அறிவுக்கும் என் புத்திக்கும் எட்டாதத, என் குற்ற மனசாட்சியில ஆகாதுன்னு சொன்னத, இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை நம்புறேன். தேவ வசனம் என்னை என்ன செய்யும்? அவரை போல நான் பரிசுத்த, நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தராக என்ன நிச்சயமா. அது எதனால வருது? நம்மிடத்தில் அன்பு கூறுகிற அவராக, அவருடைய உடன்படிக்கையை காத்து கொண்டால், பரிசுத்தமாக்குவதற்காக அழைக்கப்பட்டேன் என்று அந்த லக்கை நோக்கி உங்களுடைய விருப்பம் உறுதியாய் 100% இருக்கும் என்றால், விசுவாசிக்கிறவர்களுக்கும் நம்பிக்கை கொள்கிறவர்களுக்கும் அந்த உருமாற்றத்தை செய்ய தேவ வசனத்தினால மனுஷரால தேவனால எல்லாம். அது இல்லையா? சரியா புரிஞ்சுக்கிட்டோமா? 8:37 மறப்பீங்களா? சில நேரம் குற்ற மனசாட்சியே நீலாம் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். நீயா, நீ வரலாறு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பேசணும். மாமிசம் ஆகிய பேசும். அப்ப சொல்லணும், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் என்னால முடியாதுங்கிறத அவர் நல்லா தெரியும். ஆனா நான் யாரை நம்புகிறேன்னா அவரால, யார் என்னை அன்பு செய்கிறாரோ அவரால நான் முற்றிலும், கொஞ்சம் இல்ல முற்றிலும் ஜெயங்குழுகளாக வாழ முடியும். இந்த நம்பிக்கையை என் ஆண்டவராகி இயேசு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. நீங்க என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். உறுதியா, அந்த நம்பிக்கையில நிலையும் உறுதியா இருந்து அறிக்கை செய்யுங்க. ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று தேவன் நிரூபிச்சு காட்டுவார். நாம் செபிப்போம். சர்வவல்லமையுள்ள பிதாவே, மனுஷரை மீட்பதற்காக தேவனே மனுஷனாய் வெளிப்பட்டீர். எங்களின் குற்றங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து எங்களுக்கு நீங்க கிருபை உண்டாக்கினீங்க. உங்க ரத்தத்தால் கிரயமா செலுத்தி சபையை சம்பாதித்து கொடுத்து அதன் மூலம் எங்களுக்கு கற்றுத் தரீங்க. எதை செய்ய நினைச்சாலும் சபையின் மூலமாக தான் நீங்க செய்யறீங்க. பரலோகத்தில் இருக்கிற நிர்வாகம் செய்யக்கூடிய துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்குரிய அனந்த ஞானமானதை சபையின் மூலமா இந்த காலத்துல எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துறீங்க. ஆண்டவரே, இந்த தருணத்துக்கு நன்றி, உடைய வார்த்தைகளுக்கு நன்றி. இதை கேட்டுக்கொண்டு வந்த பிள்ளைகள் அத்தனை பேர் என்னுடைய கிருபை சுமந்து கொள்ளவராக, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் பூமியிலே வெளிப்பட்ட ஆண்டவராக இயேசுவே, ஒரு விஷயம் ஆண்டவரை குற்ற குறைகளை தயவாய் கிருபையாய் மன்னியும். உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். பிரதான ஆசாரியர் மெய்யான கூடாரத்துக்குள்ள ஆசாரிய ஊழியம் செய்கிற மெல்கிசேதேக்கு முறைமையின்படி வருகிற ஆண்டவராக இயேசுவே, ரத்தம் இவர்கள் மேல் தெளிக்கப்படுவதாக. ஆண்டவரே,
பாவம் செய்யாமல் இருந்த ஆதாமுக்குள் இருந்த ஆவி ஆத்மா சரீரத்துக்கு அந்த ஒன்னாஸ் அந்த ஒருமைப்பாடை போல இந்த பூமியில வந்து சாட்சி கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளே மரண வரையில கீழ்ப்படிந்தார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒருமைப்பாட்டை போல அந்த கீழ்ப்படிதலை போல அந்த தெய்வத்துவத்தை போல எங்களுக்குள்ளேயும் ஆண்டவரே உருவாக்கித்தார். உம்மால ஆகும் ஆண்டவரே. இயேசு உயிரோடு எழுவதற்கு எந்த வல்லமை நீங்கள் நடப்பித்தீங்களோ அதே வல்லமை கொண்டு எங்களையும் ஆண்டவரே இந்த மெல்கிசேதேக்கின் முறையில நீர் எங்களை உயிரோடு எழுப்ப முடியும். நம்புகிறோம். நிரூபிச்சு காண்பித்த முன்மாதிரி மாலை எல்லாம் ஆகும் என்று நம்புகிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் அல்ல இந்த பிரதானமான சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இன்னும் இதில் நாங்கள் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியணும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும் ஆண்டவர். எங்களிடத்தில் இருக்கிற குற்றம் குறைகளை இரத்தத்தினாலே கழுவி எங்களை இன்னும் பரிசுத்தமாக்கும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய எங்களுக்கு வாஞ்சியை தாகத்தை உண்டாக்குகிறோம். எங்களாக ஆத்மா சரீரத்தை தாழ்த்தி பணிந்து வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை.